முத்தமிட்டு முத்தமிட்டு மண்ணை முழுதாய் காதலித்த ஒரு பரம்பரை வீர மறவர்களாக தலைவன் காட்டிய வீட்டுக்குள்ளே அத்துணை பேரும் ஒன்றாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சாப்பாடு கிடைக்குது இது ஜனார்த்தம். இன்றைக்கு சைக்கிள் எடுத்துக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் பேர் வெளியிலே போனோம். கொஞ்சம் பேர் சாமியருக்கு இருந்த குத்து விளக்க கொண்டு வந்து வெளியில போட்டாங்க. சத்தமாக பேசுபவர்கள் எல்லாம் நல்லதாக ஆட்சி செய்கிறார்கள் என்பதுதான். சில பேர் மீன் பிடிக்க கடலுக்கு போனாங்க, சிலர் மானோட காட்டுக்குள்ள போனாங்க. 21 பேர் போய் பூந்து ஒருவனை வெட்டி போட்டு வருகிறோம். போன ஜனாதிபதி தேர்தல்ல வாக்களிப்பவர்களை விட வேட்பாளர்கள் அதிகமாக நின்றார்கள். அது பாராளுமன்றம் வரை இன்று சென்றிருக்கிறது என்பதையும், உள்ளூராட்சி தேர்தலிலே குத்துவெட்டிலே முடிந்தாலும் முடியும். தமிழர்கள் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்களா என்றால் கிடையாது. கணவன் ஒரு மனையாளின் தோளில் தூங்குவது, சாய்வது, சரிவது. இன்றைக்கு இன்னொருவருடைய துன்பத்தை வைத்து நான் ஏதாவது என்னுடைய பையை நிரப்பிக் கொள்ள முடியுமா என்று கேமராவும் கையுமாக அலைகிற பல பேரை இந்த மண் சந்தித்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் அன்புறவுகளே, இந்த காணொலியில் வருகின்ற கருத்துக்கள் யாவும் யார் மனதையும் தனிப்பட்ட ரீதியாக புண்படுத்துவதற்காக அல்ல, மாறாக விழிப்புணர்வுக்காகவும் சமூக மாற்றத்துக்காகவும் பதிவேற்றம் செய்துள்ளேன். இந்த பட்டிமன்ற நிகழ்வில் இறுதியாக வாதிட்டவருடைய கருத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக முன்பாக கொண்டு இணைத்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். யாழ்ப்பாணம் வரவேற்கிறது என்கின்ற அந்த நாவக்குழியிலே நின்று பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் வேர்க்கிறது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு நாங்கள் ஏன் மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டால், தயவு செய்து நாங்கள் எங்கோ தவறிக் கொண்டிருக்கிறோம். இந்த இளைய சமுதாயம் எங்கோ தவறளித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி பயந்து கொண்டிருக்கிறோம். நாளைய எதிர்காலத்தை எண்ணி நாங்கள் ஏக்கமடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சும்மே வெறுமனே எங்களை தற்புகழ்ச்சிக்காக நாங்கள் நல்லாத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இவர்கள் இப்படித்தான் குறை சொல்லுவார்கள் என்று தட்டி கழித்து விடாதீர்கள். ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஏனென்றால் எங்கள் தவறுகளை நாங்களே ஒத்துக்கொள்ளாவிட்டால் நாங்கள் திருந்துவதற்கான வாய்ப்பில்லை என்பதால் தயவு செய்து இந்த முறையை பயன்படுத்தி சிந்தித்து பாருங்கள். எங்கோ நாங்கள் பிழை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் இருந்தாவது வள்ளுவன் வகுத்த பாதையிலே நாங்கள் பயணிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு திருக்குறள் என்பது வெறும் மனன போட்டிகளோடு சுருங்கி இருக்கிறது. ஒரு 100 திருக்குறளை பாடமாக்குவதை விட ஒரு 10 திருக்குறளை விளக்கத்தோடு தெரிந்து வைத்திருத்தல் சிறப்பு. ஒரு 2 திருக்குறளின்படி வாழுதல் அதைவிட சிறப்பு. அதற்குத்தான் நாங்கள் பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். வெறுமனே பாடசாலைகளிலே திருக்குறள் மன்ன போட்டிகளை வைத்து பரிசுகளை கொடுத்து விட்டு பாடசாலை எங்கும் திருக்குறளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று பேசுவதிலே பயனில்லை. அந்த திருக்குறளின் படி வாழுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம் என்பதுதான் கேள்வி. ஒரு 2-3 குறள்களோடு சுருக்கமாக முடிக்கிறேன். முதலாவது, பிள்ளைகளிடத்தில் இருந்து வருகிறேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்னான். என்னதான் முடியாது என்றாலும் முயன்றால் முடியும் என்று சொன்னான். ஏன் இந்த இளவயது தற்கொலைகள்? காதல் தோல்வி தற்கொலை, பரீட்சை தோல்வி தற்கொலை, ஒரு சிறிய தோல்விகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைக்கு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம். சொல்வார்கள் பிராய்லர் கோழி போல வளர்க்கிறோம். இன்றைக்கு பெற்றோர்கள் வெற்றிதான் வாழ்க்கையினுடைய உயர்ந்த இடம் என்று சொல்லி தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வள்ளுவன் வகுத்த இந்த எங்களுடைய வாழ்வியலையா நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். எத்தனை தற்கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளிடத்திலேயே நாங்கள் அந்த தன்னம்பிக்கையை, அந்த துணிவினை வளர்க்க தவறிவிட்டோம் என்பதை முதலிலே பதிவு செய்கிறேன். அடுத்ததாக, கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொள்ளல் என்று சொன்னார். என்ன சொன்னான்? பணம் கொடுத்து குடித்து தன்னிலை மறத்தல் என்பது அறியாமை என்று சொன்னான். யாழ்ப்பாணத்திலே வாருங்கள், கஸ்தூரியா ரோட்டிலிருந்து அப்படியே போய் வருவோம். எத்தனை மதுபான சாலைகள்! ஒரு அரசியல் தலைமைகளுக்கு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரத்தை ஒரு அரசாங்கம் கொடுக்கிறது என்றால் என்ன நம்பிக்கையில் கொடுக்கிறது என்பதை சிந்தியுங்கள். ஏன் விவசாய காணிகளை கொடுக்கவில்லை? ஏன் அரிசியாலைகளை கொடுக்கவில்லை? ஏன் நல்ல பல முயற்சிகளுக்கான அனுமதி பத்திரங்களை கொடுக்கவில்லை? வெறுமனே மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் தலைமைகளுக்கு கொடுக்கிறது என்றால் அந்த தலைமைகள் தலைமை தாங்குகின்ற மக்கள் மதுபான சாலைகளோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள் என்றுதானே அர்த்தம். அதற்குத்தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த அளவு தூரம் ஒரு கேவலமான சிந்தனைகளோடு இந்த சமுதாயத்தை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, அரண் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீநன்றி வந்த பொருள் என்று சொன்னார். ஒரு நல்ல வழியிலே சேர்க்கின்ற செல்வம் தான் உயர்ந்த செல்வம் என்று சொன்னார்.
இன்றைக்கு லஞ்சம் என்பது ஒரு பண்பாட்டு கூறாகவே வந்து விட்டதானே. ஒரு டிராபிக் போலீஸ்கிட்ட காசை கொடுத்துட்டு அவன் விட்டா அவன் நல்ல போலீஸ், வேண்டாட்டிக்கு அவனோட கெட்டாலடாப்பா காசை வேண்டி விடுறதுக்கு விடாம விட்டுட்டான். லஞ்சம் கொடுத்தல் என்பதை ஒரு இயல்பான விடயமாக வந்து விட்டது. அதை வாங்காமல் விடுவதுதான் அவனை புலை செய்கிறான், ஒரு விசர் போலீஸா இருக்கிறான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு லஞ்சம் கொடுக்கின்ற மக்களும் வந்து விட்டார்கள். காசு வேண்டுவதற்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவர்களும் அந்த நிலைமைக்கு வந்து விட்டார்கள். எனவே இந்த அளவில் இருக்கிறது. இறுதியாக எங்களை தலைமை தாங்குகின்ற அரசியல் தலைமைகள் பிரித்தாலும் பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லதமச்சு என்று சொன்னான் வள்ளுவன். பிரிந்து, அதாவது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலமானவர்களை நாங்கள் பிரித்து விட வேண்டும், எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் சேர்த்து வைத்திருக்க வேண்டும், எங்களிடத்திலிருந்து பிரிந்தவர்களை மீள இணைத்துக் கொள்ள வேண்டும். வீடு ஒன்றுக்குள்ளே ஒரு தலைவன் காட்டிய வீட்டுக்குள்ளே அத்துணை பேரும் ஒன்றாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அங்கிருந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் பேர் வெளியிலே போனோம், கொஞ்சம் பேர் சாமியருக்கு இருந்த குத்து விளக்க கொண்டு வந்து வெளியில போட்டாங்க, சில பேர் மீன் பிடிக்க கடலுக்கு போனாங்க, சிலர் மானோட காட்டுக்குள்ள போனாங்க. போன ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பவர்களை விட வேட்பாளர்கள் அதிகமாக நின்றார்கள். உள்ளூராட்சி தேர்தலிலே குத்துவெட்டிலே முடிந்தாலும் முடியும். ஆக மொத்தத்தில் அடித்தட்டு மக்கள் முதல் எங்களை தலைமையாகின்ற அரசியல் தலைமைகள் வரை வள்ளுவன் வகுத்த பாதையில் பயணிக்கவில்லை என்பதே நிதர்சனம். சிந்தித்து பாதை மாறி பயணித்தால் நாளை இந்த நாட்டை நாம் ஆளுவோம், தமிழர் ஆளுவோம். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, நம் தமிழர்களுடைய பண்பாடு மிகவும் உயர்வானது. எங்களுடைய இந்திய பண்பாட்டு கலாச்சார மையத்தை திருக்குறள் பண்பாட்டு மையம் என்று பெயரிட்ட போது நாங்கள் அகமகிழ்ந்து கொண்டோம். எதற்காக நாங்கள் போராடி கொண்டோம் என்றால், தமிழ் 2ஆம் தலைநிலையிலே அந்த பலகையிலே பொறிக்கப்பட்டிருந்தது என்பதற்காகவே. முத்தமிட்டு முத்தமிட்டு மண்ணை முழுதாய் காதலித்த ஒரு பரம்பரை வீர மறவர்களாக அன்று இருந்தார்கள், இன்றும் எங்களுடைய மனங்களில் இருக்கிறார்கள் என்றால், வீரத்தினுடைய சான்றாக அன்று இருந்த திருக்குறள் இன்றும் எங்களுடைய செந்நெறி வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. உண்மையிலே பண்பாட்டினுடைய மாற்றங்கள் அன்று மட்டும்தான், இன்று மட்டும்தான் நிகழ்வதல்ல. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் வகுத்தனர் கரணம் என்ப. ஆகவே சங்கம் அறிவிய காலத்திலே புரைபோடி இருந்த ஒரு ஒழுக்க விழுமியத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அறநூலாக, ஒரு மருந்தாக திருக்குறள் அன்று தோற்றம் பெற்றது. அன்றைய திருக்குறளினுடைய தோற்றம் இன்றைய சமுதாயத்திலே சில புரையோடிய ஒழுக்கங்கள் இருந்தாலும் கூட அதனை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு அறநூலாக அன்றும் என்றும் திருக்குறள் பயணிக்கிறது என்று கூறி, ஒரு சுருக்கமான உரையோடு, ஒரு தொகுப்புரையின்றி இந்த அரங்கத்திலிருந்து நாங்கள் விடை பெற்றாலும் கூட, திருவள்ளுவர் என்பது வையகத்திலே நாங்கள் வாழும் காலம் வரை காலம் தோறும் எப்போதும் வாழ வேண்டியது. அதனால் தான் வள்ளுவன் தன்னை வையகத்துக்கே தந்து வான்புகள் கொண்டான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வகுத்த பாதையில் பயணிக்கிறது என்ற அணியினுடைய தலைமை பேச்சாளர் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். வள்ளுவர் வகுத்த நெறியில் பயணிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் 5 நிமிடத்திற்குள் அவர் தன்னுடைய உரையை முடித்து அந்த பண்பாட்டை பேணியிருக்கிறார். பயணிக்கவில்லை என்ற அணியும் அந்த பண்பாட்டை பேண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பயணிக்கவில்லை என்ற அணியினுடைய பேச்சாளர் திரு தாரா கருணாகரன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். திருக்குறள் என்றொரு மணியாரத்தை திறம்பட செதுக்கி தமிழ் தாயின் மார்பு கணிந்த திருவள்ளுவரை மனதிலே இருத்தி என்னை ஈன்ற பெற்றோரையும் எனக்கு கல்வி கற்பித்த குருமார்களையும் என் மனத்திலே இருத்தி அழைத்து வருகிறேன். நடுவர் அவர்களே, என்னுடைய அன்புக்குரிய சகோதரி அவர்கள் வந்து, உடுக்கை இறந்தவன் கைபோல் ஆங்க இடுக்கன் கலவதாம் நட்பு என்பது போல இன்றைக்கும் நட்பு வட்டாரங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த வழியிலே நாங்கள் பயணிக்கிறோம் என்று பேசினார். வள்ளுவர் சொன்ன நட்பு எப்படி என்றால், ஒரு நண்பனுக்கு துன்பம், ஒரு ஆடை மானத்தை காக்கின்ற ஆடை உடலிலே இருந்து அது விலகுகின்ற பொழுது கையை கொடுத்த அந்த ஆடை உயர்த்தி மானத்தை காப்பது போல நட்பு இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையோட நட்பு எப்படி இருக்கிறது என்றால், கஞ்சாவையும் அபினையும் போதையும் கடத்துவதற்குரிய நட்பாகத்தான் இருக்கிறது. கூடியிருந்து குடித்து விட்டு கூட்டமாக களவெடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நட்பாக இருக்கிறார்கள் தவிர, வள்ளுவர் சொல்லி இருக்கக்கூடிய நட்பு இன்றைக்கு இல்லை என்பது என்னுடைய வாதம். இரண்டாவது, அறமீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீரின்றி வந்த புரண்டு வள்ளுவர் பேசினார். இன்றைக்கு முகப்புத்தகத்திலே பார்த்தால் 7 கோடி வீடு
9 கோடியிலே பேங்க்ல எப்படி என்று வருகிறது என்றால் இது எல்லாம் அறத்தால் சேர்க்கப்பட்ட பணமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதான் யதார்த்தம். ஆக வள்ளுவர் சொன்ன பொருளை எங்கள் தலைமுறை மாறி விளங்கி இருக்கிறது என்றால் நான் ஒத்துக்கொள்ளுவேன். அவர் சொன்ன வழியில் நாங்கள் பயணிக்கவில்லை. 3 விடயங்களை சொல்லுகிறேன். வாழ்க்கையின் 3 படிகள் என்று ஒரு மிகப்பெரிய பண்டிதர் கட்டுரை எழுதினார். ஒருவன் தன்னைத்தான் காதலனாயின் எனை தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால். ஒருவன் தன்னிலே தான் பற்றுள்ளவனாக இருக்க வேண்டும். 2வது பேசுகின்றார், அக்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அக்குவ ஆங்கே செயல். கஷ்டப்பட்டு வருந்தி செல்வத்தை சேமித்துக் கொண்டால் அதற்குரிய செயலை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பாடம் 9ஆம் ஆண்டிலே. 3வதாக பேசுகிறார், அச்சார் அழிபசி தீர்த்த லகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. பேங்க்ல கொண்டு போய் என்எஸ்பியில எஃப்டியா காசை போடாத, பீப்புள்ஸ் பேங்க்ல கொண்டு லொக்கருக்குள்ள காசை நகைய வைக்காத. வள்ளுவர் பேசுகிறார், என்ன செய்ய வேண்டும் என்றால் உனக்கு மறுமைக்கும் இந்த காசு வேணும் என்றால் பசிக்குதன் ஒருவன் வருகிறானே அவனை கூப்பிட்டு வயிறார சாப்பாட்டை போடு. வள்ளுவர் பேசுகிறார், அது உனக்கு மறுமைக்கு வரும் என்றார். பின்னாலே பேசுகிறார், செல் விருந்து ஓம்பி வரி விருந்து எதிர்பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு. இப்ப வரி விருந்து அப்படி பேசுகிறோம், வாசல்ல போய் நின்று பார்க்கணும் யாரும் வருகிறோமா? அப்படி அல்ல. செல்விருந்து அனுப்பிவிட்டு வீதியில போய் வருகிறவர்களை வாங்க சாப்பிடுவோம் என்று கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று பொருள் எழுதுகிறார்கள். அப்படி நாங்கள் இன்றைக்கு செய்கிறோமா? தொலைபேசியிலே நான் இன்றைக்கு மத்தியானம் 3 பேர் உங்கள் வீட்டுக்கு வருவோம் என்று சொல்லி போட்டு போனால் கூட சாப்பாடு கிடைக்குதில்லை. இது யதார்த்தம். இன்றைக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க, சொன்னீங்கள் மறந்து போனோம், அரிசி கொஞ்சம் தான் போட்டது, கொஞ்சம் பொருங்க சமைச்சு கொடுத்தாரு. இது யதார்த்தமாக இருக்கிறது. ஆக நாங்கள் ஒன்றையும் இன்றைக்கு கடைபிடிக்கவில்லை. வள்ளுவன் பேசுகிறான், பேராண்மை என்பது அருகன் ஒன்று உச்சக்கால் ஊராண்மை மற்றதனகு. பெரிய போர் உரிய தன்மை பெரிய ஆண்மை என்றால் எதிரிக்கு நினையா பிரகாரம் எதுவும் நேர்ந்து விட்டால் உபகாரியா மாறு. நாங்க என்ன செய்கிறோம்? 7 மோட்டார் சைக்கிள்ல 3 படி 21 பேர் போய் பூந்து ஒருவனை வெட்டி போட்டு வருகிறோம். இந்த சமூகம் வள்ளுவர் வகுத்த நெறியில் வாழ்க்கை போகிறது என்றால் இன்றைக்கு நீதிமன்றங்களும் வழக்குகளும் போலீஸ் ஸ்டேஷன் கூட என்ன பொறுத்தவரையில் தேவையில்லை போல் தான் தெரிகிறது. ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை. திருக்குறள் பொது நூலாக இருந்தாலும் அறத்தை சொன்னபடினால் அது அறநூல். ஆக அந்த அறத்தின் வழிபட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இன்றைக்கு ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு பயபக்தி என்று ஒன்று இருந்துவிடும். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், குறளில் இருந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் வாழ்க்கையில் இருந்து குறளை புரிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொன்னால் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறளை மாற்ற முடியாது. குறளுக்கு ஏற்ற வகையிலே எங்கள் வாழ்க்கை பாதையை நாங்கள் ஒழுங்கமைக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை வலம்புரி பத்திரிகையிலே நாங்கள் 4 ஆண்டும் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய செல் நெறி என்பது திருக்குறள் வகுத்த பாதையிலே பயணிக்கவில்லை என்று நான் சொல்ல முதலே நீங்கள் ஆமோதி விட்டீர்கள். மகன் ஒன்றோடு விட்டு மகன் தந்தைக்கு ஆற்று முதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல்லும் தான் வள்ளுவன். இன்றைக்கு மகன் ஜெயிலுக்கு இருக்க அப்பா சாப்பாட்டை கொண்டு போய் சிறைச்சாலைக்கு முன்னாலே இருக்கின்ற காலத்து வாழ்கின்றபடியினால் உங்கள் பார்வை அதை ஆமோதித்திருக்கிறபடியினால் இன்றைய தமிழர் செல்நெறி திருக்குறள் வகுத்த பாதையில் பயணிக்கவில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் பெருங்குடி மக்கள். நன்றி, வணக்கம். இதற்கு பதிலளிக்க வேண்டியவர் செல்வி கார்த்தியாயனி. இன்று எங்களுக்கு ஒரு அழகான தலைப்பு ஒன்றை தந்திருக்கிறார்கள். இன்றைய தமிழர் செல்நெறி வள்ளுவர் வகுத்த பாதையில் பயணிக்கின்றதா இல்லையா என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கின்றது. அடிப்படையில் நாங்கள் இந்த வாதத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் நான் சில என்னுடைய பதவி பிரமாணத்தை மேற்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நடுவர் அவர்களே, 5 நிமிடத்திற்குள் நான் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நீங்கள் இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய நேரத்தை கணக்கிடலாம் என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நாங்கள் இந்த வாதம் என்று சொல்வதற்கு முன்னர் எங்களுடைய எதிரணி பேச்சாளர் அதிகம் சத்தமாக இந்த அவையில் பேசிவிட்டு சென்றார்.
எங்கள் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளே என்னவென்று சொன்னால், சத்தமாக பேசுபவர்கள் எல்லாம் நல்லதாக ஆட்சி செய்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. அது பாராளுமன்றம் வரை இன்று சென்றிருக்கிறது என்பதையும் எங்களுடைய எதிரணி புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் இந்த நட்பு அப்படி என்ற ஒரு விஷயத்தை கூறிவிட்டு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். என்னுடைய தலைமுறை தவறாக புரிந்து விட்டதோ என்று தன்னை காட்டி பேசியிருந்தார். தோற்றத்திலும் சரி வயதிலும் சரி அவருடைய தலைமுறை வேறு, என்னுடைய தலைமுறை வேறு என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது என்னுடைய தலைமுறை இந்த நட்பு என்ற விஷயத்தை சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் என்னுடைய தாயாரின் தாயார் இறந்து விட்டார், சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர். அவருடைய ஓய்வூதிய பணத்தில் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய குடும்பம் தங்கி இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. என்னுடைய நண்பி உற்ற தோழிக்கு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் கணக்காளராக வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. நிர்கதி அடைந்திருந்த என்னுடைய குடும்பத்திற்கு அன்று வந்த தொலைபேசி அழைப்பு என்னவென்றால், என்னுடைய வீட்டில் உழைப்பதற்கு என்னுடைய தந்தை இருக்கிறார், ஆனால் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தந்த உங்களுடைய அம்மம்மா இப்பொழுது வீட்டில் இல்லை, நீ வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய துறை சார்ந்து என்னை முன்னேற்றக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் என்னை விட இந்த தொழில் தற்சமயம் உனக்குத்தான் தேவை என்று இன்று 3 மாத சம்பளங்களுக்கு பின்னர் சம்பள உயர்வு பெற்று இந்த மேடையில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், எனக்காக தன்னுடைய வேலையை தந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பி வள்ளுவன் வகுத்த பாதையில் தான் நடுவர் அவர்களே நிற்கின்றார். இவர்களை போன்று சமுதாயத்தில் எதையெல்லாம் குறையாக இருக்கின்றதோ, இப்பொழுது கடந்து சென்றதல்லவா ஒரு வாகன ஒலி, அதுபோன்று எதையெல்லாம் குறுக்கீடாக இருக்கின்றதோ அதையெல்லாம் பேசுபொருளாக்கி பேசுபவர்கள் தான் இவர்கள். இத்தனை நிமிடமும் இந்த மேடை அமைதி காத்து பேச்சை கேட்டதல்லவா, அது போன்ற பொன்னான நிமிடங்களை இவர்கள் பார்க்க மாட்டார்கள். இதுதான் இன்று எங்கள் பிரதேசத்தின் பிழையாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவருடைய வாதத்தில் இன்னொரு விடயத்தையும் சொல்லி சென்றார். வள்ளுவன் வகுத்த பாதையில் இந்த பூமி இருந்திருந்தால் நீதிமன்றம் எதற்கு, போலீஸ் ஸ்டேஷன் எதற்கு, வழக்குகள் எதற்கு என்றார். இருந்தும் பிரயோசனம் இல்லாத நிலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் என்பதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்ப வள்ளுவன் வகுத்த பாதையில் தான் இந்த உலகம் இருக்கும் என்று சொன்னால், உங்களை போன்ற கட்ட பஞ்சாயத்துக்கள் இருந்திருக்கலாமா? ஆலமரத்தடியில் கூடி நின்று 4 எடுக்கக்கூடிய முடிவிற்கு ஒரு ஊரே கட்டுப்பட வேண்டும் என்று நீங்கள் வகுத்திருந்த பாதைகள் எல்லாம் சரியாக இருந்திருக்குமா? நீதிமன்றம் என்றாலே இன்று பாதாள குழுக்கள் பதுங்குகின்ற இடமாக போகின்றது. போலீஸ் ஸ்டேஷன் என்று சொன்னாலே ஊழலும் லஞ்சமும் எங்கெல்லாம் அழித்தொழிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாடாக எங்களுடைய தேசம் இருக்கின்றது. இன்று எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றிருக்க வித்தியா படுகொலை மிகப்பெரிய ஒரு வழக்காக இருந்தாலும் கூட குற்றவாளியை தப்பிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு உப போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டின் நிலைமையை பற்றி இவர்கள் பேசி சென்றதை வழக்குகளும் நீதிமன்றங்களும் இன்றல்ல, அது அன்று தொடக்கம் இருக்கின்றதுதான். கொலைகளும் கற்பழிப்புகளும் இன்றல்ல, அது அன்று தொடக்கம் இருக்கின்றதுதான். நான் மிகச்சரியான உதாரணம் ஒன்றை கூற வேண்டும். இவர்கள் கற்பு என்ற ஒரு விடயத்தை பற்றி பேசுவார்கள், பெண்களை பற்றி பேசுவார்கள். நடுவர் அவர்களே, சிலப்பதிகாரத்தில் காவற்பெண்டு என்று ஒரு பெண் இருந்தால் நடுவர் அவர்களே, அவர்களை எதற்காக வைத்திருந்தார்கள் என்பதை தெரியுமா? பெண்கள் சந்தையில் விற்கப்பட்டார்கள் நடுவர் அவர்களே. இன்று அந்த நிலைமைகள் எதுவுமே இல்லை. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், தனித்திருக்கிறோம், தலை நிமிர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், வள்ளுவன் வகுத்த பாதையில் இன்றைய சமுதாயம் செல்கின்றது என்பது ஒரு குறளை மட்டும் சொல்லி நான் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்பார்கள் நடுவர் அவர்களே. கற்பினரியில் தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து தகுதி அமைத்த புகழையும் காத்து வாழ்பவள் தான் பெண் என்பார்கள். இந்த பூமி தன் கணவன் குண்டு பட்டு சிதையுண்டு கிடந்தாலும் என்னை நம்பி ஈற்றெடுத்த 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ கற்பித்து பல்கலைக்கழகம் அனுப்பி நல்ல பதவியில் அமர வைப்பேன் என்று செருக்கோடு வாழக்கூடிய பல பெண்களை கொண்டிருக்கக்கூடிய தேசத்தில் இன்று நான் சொல்கிறேன், நல்லூரானை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், வள்ளுவர் வகுத்த பாதையில் தான் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
இதற்கு பதிலளிக்க வேண்டியவர் இன்றைய தமிழர் செந்நெறி வள்ளுவர் வகுத்த பாதையில் பயணிக்கவில்லை என்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் திரு ஜீவா சஜீவன் அவர்கள். இன்றைய தமிழர் செல்நெறி வள்ளுவன் வகுத்த பாதையில் பயணிக்கவில்லை என்கின்ற தலைப்பிலே மிகுந்த மனவேதனையோடு இந்த அவையிலே நான் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு முன்பதாக கார்த்திகாயினி அவர்கள் மிக உருக்கமாக பேசினார். இந்த மண்ணிலே இருக்கின்ற ஓரிரு உதாரணங்களை அவர் லாவகமாக சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு அரங்கிலும் ஒரு பெண் பேசுகிற போது இரக்க குணம் எல்லோருடைய மனங்களிலும் வருவது உறுதி. அதை நான் இந்த அவையிலும் கண்டேன். சிலர் உணர்ச்சி வசப்பட்டார்கள். அவர் ஒவ்வொரு வசனம் சொல்ல சொல்ல அவர்கள் ஓஹா அப்படியா அப்படியா என்பது போல அவர்களுடைய எண்ண குமுறல்கள் இருந்தது. நான் ஒரே ஒரு விடயத்தை தான் கேட்கிறேன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உதாரணம் சொன்னார், அங்கொங்கு ஒன்றுமாக ஒவ்வொரு உதாரணங்கள் சொன்னார். வள்ளுவன் வகுத்த செல்நெறி என்றால் என்ன? அதுதான் எங்களுக்கான கேள்வி. அவன் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் வகுத்து இதன் மூன்றிலும் நீ ஒழுக வேண்டும், இன்பம் வீடு பேறு தானாக கிடைக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்தவன். திருக்குறள் என்பது இந்த உலக மொழிகளிலே எழுந்த நூல்களிலே எல்லாம் பரிபூரணமான ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் மட்டும்தான். எனவே பரிபூரணத்திலே இருந்து ஒழுகுகிற எங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் பரிபூரணமற்றதாக இருக்க முடியாது. பரிபூரணத்தை ஒழுகுகிற நாங்கள் பரிபூரணமானவர்களாக இருக்க வேண்டும், இதுதான் நியதி. ஆனால் இன்றைக்கு தமிழர்களுடைய செல்நெறி, தமிழர்களுடைய வாழ்வு பரிபூரணத்துவம் அடைந்ததாக இருக்கிறதா? இதுதான் கேள்வி. ஒரே ஒரு பதில் தான், இல்லை. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா? தமிழர்கள் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்களா என்றால் கிடையாது. மனைவிமாரை பற்றி பேசினார், அவரை பற்றி இவரை பற்றி எல்லாம் பேசினார். அன்றைக்கு பல பேர் இங்கே வீடு போகாமல் இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு வேறு காரணம் இருக்கிறது. இதை அவை புரிந்து கொள்ளும். எனவே நடுவர் அவர்களே, வள்ளுவன் மிக தெளிவாக சொல்லுகிறான், கடவுள் வாழ்த்திலேயே சொல்லுகிறான், உனக்கு மனக்கவலை இருக்கிறதா? எல்லோருக்குமே மனக்கவலை. நான் கிராம உத்தியோகத்தராக பணிபுரிகிறேன். என்னுடைய வயதிலே 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் தற்கொலை முயற்சி செய்வதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள். அவனிடத்திலே கேட்கிற போது சொன்னா, எனக்கு மனம் விரக்தியாக இருக்கிறது, மனக்கவலையாக இருக்கு, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறது, பாடசாலை போக முடியவில்லை. அவனை கேட்டால் அதைத்தான் சொல்ல. அந்த வயதிலே என்ன மனவிரக்தி? வள்ளுவன் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறானே, தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நாங்கள் எங்களுடைய செல்நெறி அப்படி அமைந்திருந்தால் இன்றைக்கு 16 வயதிலே தற்கொலை செய்கின்ற எண்ணம் ஒரு பிள்ளைக்கு வருமா நடுவர்களே? வராது. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள், இருக்கிற தமிழர்கள் வள்ளுவன் வகுத்த நெறியிலே இருந்து தவறி நடக்கிறார்கள். திருக்குறளை பற்றி அவர்கள் ஒரு பாடசாலையில் ஒரு பாடமாக கொள்கிறார்களே தவிர அதை வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும் என்று விரும்பி வாழ்வியல் நிறையாக படிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை என்பதுதான் வேதனையான உண்மை. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை என்றான் வள்ளுவன். இன்றைக்கு இன்னொருவருடைய துன்பத்தை வைத்து நான் ஏதாவது என்னுடைய பையை நிரப்பிக்கொள்ள முடியுமா என்று கேமராவும் கையுமாக அலைகிற பல பேரை இந்த மண் சந்தித்திருக்கிறது என்றால் அறிவு எங்கே செயற்படுகிறது? இன்னொருவனுடைய துன்பத்தை என்னுடைய துன்பமாக எண்ண முடியாத மனிதர்கள், அந்த துன்பத்தை அப்படி எண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த துன்பத்திலே இருந்து ஆதாயத்தை பார்த்துக் கொள்ளுகிற இரக்கமற்ற மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறார்கள் என்றால் வள்ளுவன் வகுத்த நெறியில் தமிழர்கள் பயணிக்கிறார்களா என்பது பெரிய கேள்வி நடுவர் அவர்கள். இன்றைக்கு பாருங்கள், வள்ளுவன் மிக தெளிவாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லுகிறான், இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றான். இந்த மண்ணிலே இன்றைக்கு அப்படி யார் வாழ்கிறார்கள்? நான் அறிந்து இந்த மண்ணிலே 6 நாவலருக்கு பின்பதாக தெய்வமாக உயர்த்தி கொண்டாடப்பட்ட யாரையும் பார்க்க முடியவில்லை என்றால் யாரும் இந்த மண்ணிலே வாழ்வாங்கு வாழவில்லை என்பது திண்ணமாகிறது அல்லவா? எனவே வள்ளுவன் வகுத்த நெறியிலே இந்த சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டமைகிறது என்று எப்படி சொல்ல முடியும் என்றால் ஒரே ஒரு விடயத்தை நான் நிறைவாக சொல்லிக் கொள்ளுகிறேன். நன்றின்பால் உய்வது அறிவு என்று வள்ளுவன் சொன்னான். அந்த அறிவு இன்றைக்கு எங்களிடத்திலே இல்லை. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் என்றான். இன்றைக்கு எல்லா சமூகங்களிலும் எல்லா கிராமங்களிலும் வாழ்வட்டும் போதையும் கஞ்சாவுமாக மலிந்து போய் கிடக்கிறது. இளையவர்கள் வழிதவறி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களை திறந்து பார்த்தாலே பாட்டு போட்டுவிட்டு ஆடுகிற இளையவர்களும் கையிலே வாளை வைத்து சுற்றுகிற இளையவர்களுமாக இருக்கிற போது தீயவற்றை தீயை போல கூட எண்ணி அதிலிருந்து விலகாமல் அதற்குள்ளே இலகுவாக போய் விழுகிற பலர் இருக்கிறார்கள்.
இன்றைக்கு ஒரு நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், வள்ளுவன் மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொன்னான். அவிசொறிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்றான். ஒரு காளை மாட்டை விளம்பரப்படுத்தி அறுப்பதற்காக, இறைச்சிக்காக விளம்பரப்படுத்திய ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே நின்று நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். கோயில்களிலே திருவிழாக்கள் முடிந்து அடுத்த நாள் இறைச்சி கடையிலும் சந்தையிலும் கூட்டம் கூட்டமாக நிற்கிற பக்த கோடிகளை பார்த்த பிறகும் வள்ளுவன் வகுத்த நெறியிலே இந்த சமயம், இந்த சமுதாயம் வாழவில்லை. நெருநல் உளன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்தாம் இவ்வுலகு என்றான். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லாவிட்டாலும் நாளை அந்த நிலைமை மாற வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆதங்கத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வகுத்த பாதையில் நம் சமூகம் பயணிக்கவில்லை என்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் திரு ஈவா சஜீவன் அவர்கள் நியாயபூர்வமான வாதங்களை இந்த மன்றில் முன்வைத்திருக்கிறார். இதற்கு பதிலளிக்க வேண்டியவர் பயணிக்கிறது என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் திருமதி செல்வதி அம்மா அவர்கள். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மரப்பேனொடி கிளியே என்கின்ற ஜோகர் சுவாமியினுடைய அற்புத வரிகளோடு என் தமிழுக்கு வணக்கம் கூறி, நடுவர் பெருந்தகை அவர்களே, என் தரப்பு சகோதரிகளே, எதிர்த்தரப்பு சகோதரர் அவர்களே, அவைகள் கூடியுள்ள அறிஞர் பெருந்தகை அவர்களே, கற்றாரே கற்றாரே காமொருவர் என்கின்ற திருவள்ளுவனின் அடியோடு நான் தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, இன்று எங்களுக்கு கொடுத்த தலைப்பானது இன்றைய தமிழர் செல்நெறியில் வள்ளுவர் வகுத்த பாதையில் பயணிக்கின்றதா இல்லையா? என்னுடைய அருமை சகோதரன் சஜீவன் அவர்கள் அழகாக பேசினார். ஆறுமுக நாவலருக்கு பிறகு இன்று வரை எவரும் தெய்வத்தன்மையுடன் பிறக்கவில்லை, இறக்கவில்லை. ஆகவே வள்ளுவனுடைய பாதை இறந்து விட்டது, சென்று விட்டது, மடிந்து விட்டது என்று. சகோதரன் சஜீவன் அவர்களே, இந்த நூற்றாண்டில் தான் என்னுடைய அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் அவர்களும் பிறந்தார். எங்களை போன்ற பெண்களுக்கு வாழ்வளித்தார், மடிந்தார். இன்றும் தெய்வத்துள் தெய்வமாக வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டுள்ளார் என்பதை மறந்துவிடக் கூடாது. சஜீவன் அவர்கள், என்னுடைய அருமை சகோதரன் கருணாகரன் அண்ணன் அவர்களுடைய வாசகத்தில் இருந்தே நான் தொடங்குகின்றேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல்லெனும் சொல். இன்று எந்த இளைஞர்களும் தங்களுடைய தந்தை பெருமைப்படும்படி நடக்கவில்லை. ஆகவே வள்ளுவன் செல்நெறி சிதைந்து விட்டது என்றார் அவர். நான் கேட்கின்றேன் நடுவர் பெருந்தகை அவர்களை, உங்களை எல்லாம் நான் மேடையிலே கண்டு தரிசித்து உங்களுடைய பட்டி மண்டபங்களை பார்த்து நான் வியந்திருக்கின்றேன். பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி இருக்கின்றேன். இன்று அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்வது என்னவென்றால், உங்கள் தந்தைக்கு அந்த பெருமையை நீங்கள் தேடி பெறவில்லையா? எதிர்த்தரப்புவாதிகள் இங்கே இருக்கின்றார்கள், அதுவும் வேட்டி உடுத்து அழகான சட்டை அணிந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறார்கள். ஒருவர் விதானையார், ஒருவர் முகாமையாளர், இன்னொருவர் ஆசிரியர் என்று ஏதோ ஒரு துறையில் இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் உங்கள் தந்தைக்கு நீங்கள் ஏதோ ஒரு உதவி, நான் இந்த மகனை பெற்றதற்காக பெருமைப்படுகின்றேன் என்று உங்கள் தந்தை உங்களை பார்த்து பெருமைப்படும் அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளை சிதைவாக வளர்த்து விட போகிறீர்களா? இல்லையே. நீங்கள் வளர்க்காவிட்டால் வாழ்வெட்டும் இளைஞர்களும் மது போதைக்கு ஆளாகும் இளைஞர்களும் எப்படி உருவாகிறார்கள் என்று நான் கேட்கின்றேன். வள்ளுவன் வகுத்த பாதை இந்த அவையிலேயே இருக்கிறதே, பிறகு என்ன? அடுத்ததாக வருகின்றேன். தன்னுடைய நட்பு தன்னை இழுத்து கொண்டு போய் கூடாமச்சேத்ததான் என்னத்த கூடாமச்சேத்த எனக்கு விளங்கு. நல்ல நட்பு இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் மீத குறள்களை சொல்லி இருக்கின்றானே, அதை ஏன் நீங்கள் கூடா நட்பு என்றால் சேராதே, அதை தவிர்த்து கொள் என்று ஒரு அதிகாரத்தை வைக்கின்றான். அதையும் நாங்கள் பார்க்கத்தானே வேண்டும். இந்த அவையை பாருங்கள் நடுவர் அவர்களே, ஏறும் போதே நீங்கள் சற்று தாமதித்தீர்கள். அவையிலே யாரும் இல்லை. எப்படி கதைப்பது, என்னத்தை கதைப்பது, ஏன் கதைப்பது என்று திணறினீர்கள். இவர்களும் இருக்கிறார்கள் என்றால் வள்ளுவன் பாதை இல்லை என்று நீங்கள் இலது என்றலின் உலது என்று சிவஞான போத கருத்தை சுட்டுகின்றேன். நீங்கள் இல்லை என்று வாதிடும் போது இந்த அவையிலே ஒரு சிலர் இருந்து எங்களை பார்த்து ரசிக்கிறார்கள் என்றால் வள்ளுவனின் செல்நெறி உலது என்று நான் இந்த இடத்தில் மார்தட்டிக் கொள்கின்றேன்.
நீங்கள் எங்கேயும் சொல்லலாம் மக்கள் மாட்சி மனை மாட்சி அத்தனையும் இன்று இருக்கிறது. ஏனென்றால் சிறுகை அளாவிய கூழ் என்று மக்கள் பெருமையை மகத்தாக சொன்னான் திருவள்ளுவர். இன்றும் அது நடக்கின்றது. எங்கள் தாய்மார், நான் அதை சொல்ல முடியாத நிலை, எங்கள் தாய்மார் இன்றும் தங்கள் பிள்ளைகள் அப்படியே அலைந்து ஒழுகிய கூலை தாங்கள் இறுதியாக தாங்கள் பிசைந்து சாப்பிட்டு விடுவார்கள். நடுவரவர்கள் இல்லையா என்று கேட்டு பாருங்கள். யாரும் இல்லை என்று தலையசைக்க மாட்டார்கள். ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை தன் கையால் அலைந்த உணவை தான் வீசி எறியாமல் சாப்பிடுகின்ற மரபு இன்றும் எங்கள் தமிழர்களிடையே இருக்கின்றது என்றால் வள்ளுவன் காட்டிய செல்நெறி பாதை எங்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. போகட்டும், இவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இறுதியாக ஒரே ஒரு திருக்குறள், நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, ஒரே ஒரு திருக்குறள், மாலையோ வல்வை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழு பொழுது என்று சொல்கிறார். கணவன் ஒரு மனையாளின் தோளில் தூங்குவது, சாய்வது, சரிவது, அது துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும், அதை விட வேறு ஒரு துணையோ சுகமோ இந்த உலகத்தில் இல்லை என்றான் வள்ளுவன். நீங்கள் அதை காட்டும் போது கூட கற்பை காட்டுவீர்கள். ஏன் வள்ளுவன் வகுத்த நல்ல கற்பின் பாதையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியர்களையும் பார்த்து நீங்கள் திருந்தலாம் தானே. உதாரணம் காட்டக்கூடிய அளவும் வள்ளுவனின் பாதை இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வள்ளுவருடைய பாதையில் தான் பயணம் தொடர்கிறது என்ற அடியுடைய பேச்சாளர் செல்வலியம்மா அவர்கள் ஆணித்தரமான கருத்துக்களை இந்த அவையில் முன்வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டியவர் திரு கர்சன் அவர்கள். எதிர்த்தரப்பிலே வந்து பேசிவிட்டு சென்றவர்களிலே இரண்டாவது பேச்சாளர் சொன்னார், அன்றைய காலத்திலே நாங்கள் பாதை மாறி பயணிக்கவில்லையா, அன்றைய காலத்திலே இவ்வாறான நிலைமைகள் இருக்கவில்லையான்னு கேட்டார். ஒரு பிழைக்கு இன்னொரு பிழையை ஈடு செய்து விட முடியாது. இது பிழை என்றால் பிழை. இந்த அன்றைக்கு அது பிழைதானே, அப்ப அது இன்றைக்கு சரிதானே என்று அந்த பிழையை வைத்துக் கொண்டு இந்த பிழையை இவர்கள் சரியாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பிழை இருக்கிறது என்பதை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். எனவே அதை முதலில் குறித்துக் கொள்ள வேண்டும். தங்கம்மா அப்புக்குட்டி என்பவர் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் அன்பும் பண்போடும் அவரை பார்த்து வளர்ந்த ஒருவன் நான். ஆனால் எந்த அளவு காலம் அவரின் பெயரையே நாங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்க போகிறோம்? ஏன் இந்த காலம் இன்னும் ஒருவரை பிரசவிக்காமல் இருக்கிறது? எனவே இந்த சமூகம் எங்கோ பாதை மாறி பயணிக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், இன்றைக்கு இந்த சபையிலே ஆக்கள் இல்லையா, இருக்கிறார்களே என்று கேட்டார்கள். இந்த பட்டிமன்றத்துக்கு பதிலாக ஒரு குத்து பாட்டும் குத்து டான்ஸ் இங்க வச்சிருந்தால் இந்த கடையில பூட்டிட்டு ரோட்ல சனம் நின்று இருக்கு. இந்த மாற்றம் ஒன்று இன்றைக்கு சமூகத்தில் இருக்குது என்று சொன்னால் எங்கேயோ நாங்கள் பாதை மாறி பயணிக்கிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இந்த பாடசாலை பிள்ளைகள் இங்கே வந்துவிட்டு இப்பொழுது யாருமே இல்லை, அவர்கள் போயிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்கள் போயிருக்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் இங்கே நிற்கிறார்கள், எப்படி வீடு வருவார்கள் என்ற பயம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அந்த பிள்ளைகளை கவனமாக வீடு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற பயம் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வீடு போய்விட்டால் பிரச்சனை என்கின்ற ஒரு பாதுகாப்பு எண்ணம் எங்களுக்கும் இருக்கிறது. எனவே வந்தவர்கள் கொஞ்சம் நேரம் கடந்தால் பாதுகாப்புக்கு பங்கம் வந்து விடுமோ என்று எல்லோரும் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகம் எங்கோ பாதை மாறி பயணிக்கிறது. அதை இந்த மன்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த விவாதம், இந்த போக்கு, இந்த வாழ்வியல் போக்கு என்பது வெறுமனே இந்த மேடையில் இருப்பவர்களுக்கு மாத்திரமானது அல்ல, இந்த மண்டபத்தில் இருப்பதற்கு மாத்திரமானவர்கள் அல்ல, இந்த நல்ல பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுக்கானது அல்ல, எங்களுடைய வடபுலத்து தமிழர்களுக்கானது. எங்கள் கண்களுக்கு தெரியாத, எங்கள் காதுகள் கேட்காத வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்குமான வாழ்க்கையை இந்த தராசிலே நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் வள்ளுவனின் பாதையில் பயணிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. வெறுமனே இதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைத்து நீங்கள் தயவு செய்து இதை அணுகிவிடாதீர்கள். வள்ளுவன் சொன்னான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றான். அந்த வாழ்வாங்கு வாழ்பவன் என்பதற்கும் அந்த வாழ்வாங்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவன் வகுத்து காட்டினான். அந்த பாதையிலே நாங்கள் பயணிக்கிறோம் என்பதுதான விவாதம். கண்ணை மூடி சிந்தியுங்கள். இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் எப்படி இருக்கிறது? ஒரு 7:30 கடந்தால் நீங்கள் வீடு போவதற்கு பயப்படுவீர்கள். ஒரு 10:30 கடந்தால் கர்ணான்னா அந்த வெள்ளை சந்தி தாண்டி கரவெட்டிக்கு போவதற்கு பயப்படுவார். ஒரு ஆண் பிள்ளை பயப்படுவார். அப்போ ஏன் இந்த பயம் எங்கள் மனதிலே இருக்கிறது? கந்தபுராண கலாசாரம் என்று சொன்ன யாழ்ப்பாணம் இன்றைக்கு நொந்தபுராண கலாசாரம் என்று ஏன் மாறி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, பட்டிமன்றத்தில் பேசுகின்ற பேச்சாளர்களை அறிமுகம் செய்வது ஒரு கட்டாயமானது. ஆனால் நேரம் கருதி அதை தவிர்த்திருக்கிறோம்.
இந்த பட்டிமன்றம் நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே மிக குறுகிய நேரத்தில் நடத்தப்பட்ட பட்டிமன்றம் என்றால் இதுவாக வந்ததே. ஆனால் இந்த பட்டிமன்றம் மிக தரமாக நடத்துகிறது என்று ஒரு பேச்சாளர் அறிஞரிடம் போய் ஒருவர் கேட்டால், நீங்கள் 5 நிமிடம் பேசுவதாக இருந்தால் எவ்வளவு நேரம் ஆயத்தம் செய்கிறீர்கள்? அதற்கு அவர் சொன்னார், 5 நிமிடம் பேசுவதாக இருந்தால் நான் 10 நாட்கள் ஆயத்தம் செய்வேன். 10 நிமிடங்கள் பேசுவதாக இருந்தால் 5 நாட்கள் ஆயத்தம் செய்வேன். 20 நிமிடங்கள் என்றால் 2 நாட்கள். அப்படியானால் 1 மணிக்காக பேசுவதாக இருந்தால் நான் இப்போதே தயார் என்றார். பேச்சு என்பது இப்போதுதான் தெரிகிறது. எவ்வளவுக்கு நேரத்தை குறுக்குகிறோமோ அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்கள் வெளிவரும் என்பதை இந்த பட்டிமன்றம் உறுதி செய்கிறது. இதைவிட இந்த தமிழ்ச்சங்கம் நடத்திய இந்த பட்டிமன்றம் இன்னொரு செய்தியை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறது. நல்ல பேச்சாளர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அதிலும் பெண் பேச்சாளர்கள், மிக சிறப்பான பெண் பேச்சாளர்கள், ஆணித்தரமாக தங்களுடைய கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தி இங்கே பதிவு செய்யப்பட்டது. இங்கே இளைஞர்கள் மிக அற்புதமாக பேசினார்கள். இந்த இடத்தில் தீர்ப்பு வழங்குவது என்னுடைய கடமை. மிக குறுகிய நேரத்தில் பட்டிமன்றம் நடத்திய சாதனையை நான் முறியடிக்க விரும்பவில்லை. எனவே மிக குறுகிய நேரத்தில் என்னுடைய தீர்ப்பு அடங்கும். வள்ளுவர் இந்த உலகத்து மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வகை சொன்னார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னார். 1330 குறள்களில் மிக உன்னதமான குறள் இதுவென்று நான் நினைப்பேன். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் வாழ வைத்து, எல்லா உயிர்களுக்கும் உணவு அளித்து வாழ வேண்டும் என்று எவர் நினைக்கிறாரோ அதுதான் மிக உயர்ந்த தன்மை. அதைத்தான் பாரதி சொன்னால், பக்கத்தில் இருப்பவர் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியம். பக்கத்தில் இருக்கிறவன் சாப்பிடுகிறானா என்று நாம் வெட்டி பார்க்கிறோம். எனவே இந்த அறத்தை சொன்னவன் வள்ளுவர். நம் பண்பாடு நன்றியோடு வள்ளுவருடைய வகுத்த பாதையில் சென்ற ஒரு இனம். வாழை இன்று வரை மங்களகரமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் வாழை நடக்கிறோம். வாழை கட்டி மங்கள நிகழ்வு ஏன் செய்கிறோம் என்றால், இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் மரங்களும் செடிகளும் தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காகத்தான் பூக்கின்றன, காய்க்கின்றன, கனிகளை தருகின்றன. ஆனால் இந்த வாழை மட்டும்தான் தன்னுடைய இனத்தை பெருக்கிவிட்டு தன்னை வளர்த்தவதற்காக தலையாலே குலைய தருகிறது. எனவே அதற்கு பின்பு அதனுடைய உயிர் பிரிந்து போகக்கூடாது. ஆனாலும் தன்னை வளர்த்தவருக்கு தான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக வாழை தன்னுடைய தலையாலே தருகின்ற குலை அந்த நன்றி உணர்வை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம் தமிழர்கள் தங்களுடைய அத்தனை நிகழ்வுகளுக்கும் வாழையை கட்டினார்கள். வெற்றிலை கொடுக்கின்ற ஒரு கலாச்சாரம். வெற்றிலையை நாங்கள் பிரித்து எழுதினால் வெறுமை சக இல்லை. வெறுமை என்று ஏன் வந்தது என்றால், வெற்றிலை பூப்பதும் இல்லை, காய்ப்பதும் இல்லை. அந்த இலை ஏன் இருக்கிறது என்றால், தன்னை யாரு வளர்த்தானோ, தன்னை யாரு ஆளாக்கினானோ அவனுக்கு தன்னை தானம் செய்வது வெற்றிலை. எனவே அதனால்தான் நம் சபைகள் அத்தனையிலும் நாங்கள் வெற்றிலையை முதன்மைப்படுத்துகிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கை என்பது நன்றி உணர்வோடு கூடியது. அந்த நன்றி உணர்வு அல்லது பண்பாட்டு இயற்கை இப்போது இருக்கிறதா? ஒரு காலத்தில் வீட்டில் இருந்து தண்ணீர் இறைத்து வெளியிலே, வேலிக்கு வெளியிலே தொட்டி கட்டி மாடு தண்ணி குடிப்பதற்காக தண்ணி இறைத்தவர்கள் நாங்கள். அதற்கு பக்கத்திலே ஆவுரஞ்சி கல்லு, அந்த தண்ணியை குடிக்கின்ற மாடுகள் தங்களுடைய தேகத்தை உறைஞ்சுவதற்காக ஆவுரஞ்சி கல்லு வைத்தவர்கள் நாங்கள். இப்போது பிரதேச சபைகள் மாட்டுரஞ்சி கடைகளுக்கு கேலி பத்திரங்கள், விண்ணப்பங்களை அறிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இங்கே 2 தரப்பும் பேசிய வாதங்கள் மிகவும் ஆழமானவை, மிகவும் ஆழமானவை. இந்த தலைப்பு ஒரு சமகாலத்து நிகழ்வை வள்ளுவருக்குள்ளே கொண்டு போய் புகுத்தி நீங்கள் எடுத்திருப்பது உண்மையில் மிகவும் சாலச்சம். இந்த இடத்தில் நீண்ட நேரம் பேசுவது நல்லதல்ல, தீர்ப்பு வழங்க வேண்டும். இந்த நேரம் இரவு பொழுது, பகல் பொழுது, இதைத்தான் நாம் ஒரு நாள் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மவர்கள் ஒரு செக்கல் நேரம் என்று ஒன்றை வகுத்தார்கள்.
அந்த செக்கல் நேரத்தை தான் இரணியனை கொன்ற நேரம் என்று சொல்கிறோம். எனவே இங்கே செல்வதியம் அவர்கள் சொன்னார்கள், இங்கே இவ்வளவு பேர் கேட்கிறார்களே, அப்படி என்றால் வள்ளுவன் சொன்னது தோற்றுவிட்டதா, வள்ளுவனுடைய பாதையை நாம் இழந்துவிட்டோம் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். இங்கே இவர்கள் பேசியதன்படி வள்ளுவன் தோற்றுவிட்டானோ என்று நினைக்க தோன்றுகிறது. எனவே இந்த விவாதத்தின் அடிப்படையில் இப்போது இருக்கின்ற செக்கல் நேரத்தில், அதாவது வீட்டுக்கு வெளியிலும் அல்ல, வீட்டுக்கு உள்ளும் அல்ல, இரவும் அல்ல, பகலும் அல்ல என்ற நிலை வள்ளுவன் வகுத்த பாதையில் நம் தமிழிலும் இருக்கிறது. இதை ஒரு வள்ளுவனுடைய பயணத்தில் பாதையில் பயணிக்கக்கூடியதாக ஆக்க வேண்டிய பொறுப்பு இந்த தமிழ்ச் சங்கத்துக்கு உண்டு என்று கேட்டு என்னுடைய தீர்ப்பை வழங்கி விடைபெறுகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவை கொடுத்திருக்கு. உண்மையிலே குறைந்த நேரத்தில் இந்த 5 நிமிடம், நாங்களும் டெல்லி தமிழ் சங்கத்துல நிறைய பட்டிமன்றங்கள்லாம் நடத்தியிருக்கோம். இப்ப நடுவர் சொன்ன மாதிரி 5 நிமிடத்துல ஒரு 5 நிமிஷத்துல இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 5 பேரும் அருமையான பட்டிமன்றத்தை, நிறைய கருத்துடைய பட்டிமன்றத்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கருது தட்டுங்க.